அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியில் நீக்க கோரி பாஜகவுடைய தலைவர் மீனா நாகேசன் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தந்தை திராவிடர் கழகம் நடத்திய கூட்டத்தில் பேசும்பொழுது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துவது. அந்த சர்ச்சையை ஒட்டி கனிமொழி அவர்கள் ட்விட்டர் பதிவில் கூட இட்டிருந்தார். அதனை ஒட்டி அவருக்கு துணை பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். உடனே தமிழகம் முழுவதுமே பல்வேறு தரப்பினர் அவர் அமைச்சர் பதவி நீக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார். தொடர்ந்து அதுக்காக குரலும் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை குறிப்பாக பாஜக சார்போலும் அதிமுக சார்பில் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் பாஜக சார்பில் கொண்டு வந்ததற்கு அதற்கு இசைவு காட்டாததால் அப்பாவு அவர்கள் உடனே வெளியேடப்பு ஈடுபட்டார்கள். வெளியேடப்பு ஈடுபட்டு 2 விஷயங்களை பேசினார். ஒன்று மாநில உரிமை தொடர்பாக பேசினார். மற்றொன்று பொன்முடியை அமைச்சர் கொண்டே பதவியில் நீக்க வேண்டும் என தொடர்ந்து பேசினார்கள். அதற்கு அனுமதி மறுக்கப்படாத வெளியேடப்பு ஈடுபட்டார் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் தற்சமயம் ஆளுநரை சந்தித்து இந்த பொன்முடி அவர்களை பதவியிலிருந்து அமைச்சர் பதவி நீக்க கோரி மனு கொடுக்க இருப்பதாக தகவலியா இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பெண்களை கொச்சைப்படுத்துவதில் பேசியது கடந்த காலம் தொடர்ந்து சர்ச்சையானது. அது தொடர் பிரச்சனையாக இருப்பதால் அமைச்சர் பதவி நீக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து கூறியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.